ஊர் சுத்தவா பார்த்தீங்க. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்களாக்கும் நம்ம ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து பசங்க வந்து என் பொண்ணு ஸ்கூல் போயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரைடேனால வந்து பாச்சா வந்து வீட்டுக்கு தான் மதியம் சாப்பிட வந்துடுவான். அதே மாதிரி காலைல வசிம் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போக மாட்டான், டிஃபன் கொண்டு போக மாட்டான். அவனுக்கு பாச்சா வந்தாலும் பாச்சாட்டை நான் கொடுத்து விட்டுருவேன். அதனால் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து சொரக்காவை போட்டு சாம்பார் வச்சுட்டு கறி செய்ய போகிறேன். இப்போ அது கிரேவி மாதிரி கறி வந்து நான் கிரேவி மாதிரி வச்சுட்டு நான் சாம்பார் போட்டு சொரக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்து சொரக்காய் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இங்கே வெங்காயம் தக்காளி வந்து நம்ம பீஃப் கிரேவிக்கும் சொரக்காய் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பருப்பு பார்த்திங்கனாக்கும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் இதை வந்து நான் கறியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து தொக்கு வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம சாப்பாடு வச்சிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு அடுப்பு சாப்பாடு வச்சுட்டு இந்த அடுப்பு வந்து எனக்கு சரியாகவே எரியாது. அது என்ன தெரியல அடப்பமாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும். இப்போ ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டு ஒரு அடுப்பில் கிரேவி வச்சுலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ மணி பார்த்தீங்கன்னாக்கும் 11 மணி ஆக போகுது. நான் 12 மணிக்கெலாம் வந்து நம்ம அசீமுக்கு சாப்பாடு கொடுத்தனால வந்து இப்போ நான் விளையாண்டு எல்லாமே இப்போ டக்குன்னு எல்லாமே சமைச்சு முடிக்கணும். எங்கள் ஃப்ரைடே நான் ஜும்மா தொழுவதுனால வந்து கொஞ்சம் ஸ்கூலில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி மட்டும் விட்டுருவாங்க. எங்கள் ஊரில் வந்து மற்ற ஊர்லாம் எப்படின்னு தெரியாது. எங்கள் ஊரில் இது வந்து வில்லேஜ் தானையா, நான் இங்கே வந்து விட்டுருவாங்க, நமாஸ் படிக்கிறதுக்கான விட்டுருவாங்க. அந்த நமாஸ் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பசங்க போவாங்க. இப்போ நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன செய்யுங்க தான் நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்னு சரியாக எரியல. இந்த அடப்பை வந்து எடுத்து விட்டுக்கு இப்போ எரியான்னு பார்க்கலாம். என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சரிங்க, நான் சரியாக ஒரு அடுப்பு தான் வந்து எரியும், ஒரு அடுப்பு சரியாகவே எரியவே எரியாது. எப்போ பார்த்தாலும் மக்கர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அடுப்பு வந்து. இப்போ எதாவது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓரளவு எரியுது. இப்போ வந்து சாப்பாடை வந்து நம்ம அதில் வச்சிடலாம். சாப்பாடு வச்சிட்டோம்னா நம்ம பொறுமையாக வேகும். வெந்தோடனே நம்ம வந்து டக்கு குழம்புலாம் வந்து தாளிச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பீப்பை வந்து இந்த கறியை வந்து விசில் வச்சிடலாம். விசில் வச்சுட்டு நம்ம சாம்பார் வச்சிடலாம். பருப்பு வேக வச்சிடலாம். விசில் வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம அதை வந்து கறியை தாளிச்சு விட்டுறலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கும் எண்ணெய் ஊற்றுற பாட்டிலை வந்து நான் காலையிலே வந்து கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன். இதை வந்து ஆயில் ஃபுல் பண்ணணும். இப்போ போய்
இதை தொடச்சிட்டு நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து மகாராஷ்டிரா இருக்கும்போது யூஸ் பண்ணது. அப்போ எண்ணெய் பாட்டில் மட்டும் நான் எடுத்து வந்தேன். அது வந்து க்ளீன் பண்ணி எப்படியும் ஊற்றி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக இங்கே ஆகும் இல்லை. சரி இப்போ வந்து பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாட்டில் அது விசில்லாம் போகட்டு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, மணி 12 மணி ஆக போகுது. வசீம் வந்துடும். வசீம் சாப்பாடு எடுத்து கொடுத்துடணும். 1/2 அன் ஹவர் பாச்சார் வந்துடுவான். வந்து கறி தாளிச்சு விட்டுலாம். ஆயில் காய் வந்துடுச்சு. நம்ம சாம்பாருக்கு வெங்காயம் கட் பண்ணணும். அது கூடயே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் நீக்கி வச்சிடலாம். என் பொண்ணுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான உருளைக்கிழங்கு இதே மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி ஒரு பேஸ்ட் சேர்த்துலாம். இஞ்சி பேஸ்ட்டில் காலி ஆயிடுச்சு. நான் அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வர வைக்கணும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம காரத்தை அப்புறம் உப்பு சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாக பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு பொதுவாக தீப்புனால கொஞ்சம் காரம் வந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம கறி மசாலா வீட்டில் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மட்டன் மசாலா, அதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட சேர்த்தோம்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். இந்த தண்ணியை வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கும் சாம்பாரை சேர்த்தமாக சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய் சாம்பார். இது வந்து நம்ம சாம்பாரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்புலாம் சேர்த்துட்டோம். உப்பு சேர்க்க தேவையில்லை. நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக வரட்டும். கொதிக்கட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்சோடனே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நான் சொரக்காய் சாம்பார் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வேண்டாம் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த பீக்கோட வந்து சூப் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணி நான் சொரக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வந்து. இது கூட வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுருக்கேன். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் முடிஞ்சிருச்சா, சரி எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சொரக்காய் சாம்பார் வந்து ரொம்ப வெங்காயம் போட தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்து பருப்பில் வேக வச்சுருக்கோம்னா அப்போ தேவைப்படாது. நம்ம கட்டு தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து இது லாஸ்ட்டாக சாம்பார் போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்து வதக்கி
வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சுரக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்துகிட்டு சூப்பை வந்து இதில் ஊற்றிட்டு நான் இல்லை வேகட்டு வெந்தோடனே பருப்பு ஊற்றிட்டமாக்கும் சாம்பார் ரெடி ஆகும். சூப்பை ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் வந்து அப்படியே முடிச்சமாக அந்த ஹீட்லேயே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்தோடனே நம்ம பருப்பு தூக்கி வைக்கும்போது சாம்பார் ரெடி ஆயிரும். அவ்வளோ நம்ம சமையல் ரெடி ஆயிரும். இன்றைக்கி நமாஸ் படிக்கணும், வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்பாங்க சொல்லியிருப்பாங்க. நமாஸ் படிச்சுட்டு நமாஸ் படிக்க முன்னாடி பாச்சா வந்துடுவான். வந்தோடனே சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்பி விட்டு நம்ம நமாஸ் படிச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன ஈவினிங் டைம் மாதிரி செய்யலாம், ஏதாவது ரெசிபி ஏதாவது செய்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறேன். இன்றைக்குள்ள என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ அந்த வந்து வீடியோ நான் கேட்ச் பண்ணி இதை ஒன்று போட்டேன். ஓகேங்களா? பாஷா வந்துட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு தான் நமாஸ் படிக்க போவான். அங்கே பயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நமாஸ் படித்து தான் சாப்பிடணும். அவ்வளோதான். நீ ஈவினிங் டைத்தில் என்னமாவது செய்யலாம். என்ன செய்யணும் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அதையே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு இப்போ டைம் பார்த்தா மணி 4 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிச்சது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணி ஊற்றிடலாம். ஒரு லெமன் வந்து நான் கட் பண்ணி உப்பு போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. உப்பு போட்டு ஊற வச்சு ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் கூட இருக்கும். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ ஊறுகாய் போட்டுடலாம். இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு வச்சோமாக்கும் நம்ம எப்போ நம்ம தேவையோ சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஊறுகாய் ரெடி பண்ணலாம். வசீம் வேறு வந்துட்டான். எங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அஸ்லாம். வசீம் வந்துட்டான். நம்ம இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க வச்சு இது லெமன் வந்து ஊற வச்சு என்னால் போடவே முடியல. சரி இப்போ போடலாம் பேர் அப்படின்னா அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஊறுகாய் போட்டு போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தக்கன கடுகு எடுத்துருக்கேன். கடுகு வறுத்துக்கலாம். என்னம்மா காட்டிக்கோ காட்டு. இங்கே வந்தவுடனே பாருங்கள். வசீமுக்கு வந்து வந்தவுடனே இது சாப்பிடணுமா, கொய்யாக்காய் சாப்பிட போகிறாராம். சரி போய் சாப்பிட போ. இதை வந்து சிம்மில் வச்சு லைட்டாக வச்சுட்டோம்னா களி சாப்பிட போ. கடுகு வறுத்தாச்சு. வெந்தயத்தை வறுத்துக்கலாம். நான் குட்டி டீஸ்பூனாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இருந்தாலும் போதும். ரொம்ப கறிஸ்னால் கசக்க ஆரம்பிச்சிடும். வறுத்தாச்சு. சோம்பு சேர்க்குறேன். சோம்பு டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க. சோம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு வச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சரி எப்படி படுத்து கிடக்குங்க வந்தோன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம மிக்ஸியில் வந்து மாட்டி வச்சுருக்கோம், அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி வைக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊற நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களே, சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ஊறுகாயை சேர்த்துக்கலாம். ஜூஸ் வரும் பார்த்தீங்களா, அதை நல்லா வடிச்சு நல்லா சேர்த்துடலாம். அப்படி கூட அவ்வளோவா சேப்பாக தெரியல. வா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நேரம் அரைக்கட்டும். நம்ம காஷ்மீர் சில்லி சேர்த்தோம்னா நல்லா ரெட் கலர் நல்லாயிருக்கும். கடை மிளகாத்தில் அவ்வளோவா ரெட் கலரில் இல்லை. இதில் பார்த்தீங்களாக்கும் நான் ஊற வைக்கும்போது பச்சை மிளகா சேர்த்து ஊற வச்சேன். ஒரு 4 பச்சை மிளகா வந்து அந்த ஊறுகாயில் போட்டேன்னா அவ்வளோ அது சும்மா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வீட்டு மிளகாத்தூள். ஓகே, இது கூட நம்ம சேர்த்து வச்சுருக்க பவுட்ரு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ வீட்டுக்கு யார் அபு வந்திருக்காரா? காணோம். இங்கே எந்த இருக்காரா? இந்த ஒரு பாய் வந்திருக்காரு. வசீம் கூப்பிட வந்துட்டார். எங்கே ஒரே ஊர் சுத்தவா? பார்த்தீங்களா எவ்வளோ ஊர் சுத்தவான். இன்னும் செய்யலை, ஊருக்கு தாளிச்சு விட்டுட்ருக்கேன்க்கா. நான் ஒன்றும் பண்ணல. நினச்சி வந்து பார்த்தா ரெசிபி தான் செய்வேன்னு நினச்சி பார்த்தது. ஆனால் நான் செஞ்சது ஊறுகாய் இல்லையா, பார்க்கேன் பாருங்க. நடந்து வரல, நீ நினச்சி வந்தது சாப்பிட வந்தது. அப்படியே 2 நிமிஷம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் சிம்லேயே வச்சு வேக வச்சோன்னா இங்கே பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்க, நல்லா பிரிஞ்சு வருது. இருக்கட்டும். ஊறு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து டப்பா வந்து கழுவி காய வச்சுருக்கேன். நல்லா பொதுவாக டப்பா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லாட்டா வந்து மண்சட்டி சொல்லுவாங்கள்ல, மண்சட்டியில் வைக்கலாம், இல்லை செராமிக் பவுலில் வைக்கலாம். அப்போ தான் வைக்க முடியும் ஊறுகாய் வந்து. இப்போ வெளியே வந்து நான் பிளாஸ்டிக் டப்பா தான் காய வச்சுருக்கேன். நல்லா ஆற விட்டுறலாம். ஆற ஒன்று பண்ணாகும் நம்ம டப்பாவில் பிடிச்சிட்டோமாக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். லெமன் ஊறுகாய் ஓகேங்களா? சரி, இதை ஓரமாக அமர்த்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம்.